வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் விங்காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 28வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல அந்த டீமன் உல்ஃப் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போவ மிஸ்டர் ஜூஜு உண்மையிலே அந்த இம்மார்டல் ஸ்கை உல்ஃப் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுச்சான்னு சைட்ல இருக்கிறவன் கேட்டுக்கிட்டு இருக்க. லியோ டூ அது தப்பிச்சு போயிடுச்சோ இல்லையோ, ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கீழே நின்னுகிட்டு இருக்கிற பொண்ணு நம்மள காப்பாத்தினது மட்டும் இல்லாம முன் தாவோ இன்டென்ட்ட புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கா. அதனால அவளை நம்ம ஜேஎஸ் அகாடமியோட ஸ்டூடெண்டா ஏத்துக்கலான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துல மிலிட்டரி பிளாக் வந்து நின்னுகிட்டு திறமை வாய்ந்த ஆன்சிஸ்டருங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இடத்துல சக்தி வாய்ந்த ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. அவுட் சைடர் நீங்க எல்லாம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு அந்த பிளாக் கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன மிலிட்டரி பிளாகா? லியான் சிட்டியா மிலிட்டரி பிளாக் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்குன்னு சைட்ல இருக்கிறவனுங்க பேசிக்கிட்டு இருக்க. கரெக்ட், அந்த எட்டர்னல் ஸ்கை உல்ஃப் இந்த சிட்டி உள்ளார வரவே இல்லை. அதனாலதான் இந்த மிலிட்டரி பிளாகும் வெளியில வராம இருந்திருக்கு. நம்ம இப்ப இந்த சிட்டிக்குள்ளார வந்த உடனே நம்மள வந்து இது தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்குன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நாங்க எல்லாரும் ஜிஸ் அகாடமியை சேர்ந்தவங்க. நாங்க லியான் சிட்டில இருக்கிற டீமனுங்க எல்லாத்தையும் அழிச்சு நாங்க இந்த ஊரை பாதுகாக்கிறோம். அதுக்கு பதிலா உங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட்டிக்கிட்டு பார்த்துக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் அதுக்கு அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் அங்க இருந்து காணாம போயிடுது. அப்புறம் என்ன, எல்லாரும் கிளம்புங்கடான்னு தாத்தா சொல்லவும் அவனுங்க எல்லாரும் டக்குன்னு அந்த இடத்துல இருந்து அவனுங்களுடைய பவரை யூஸ் பண்ணி பறந்து வந்துகிட்டு இருக்க. ஹீரோயினும் அவளுடைய பவர்ல எல்லாத்தையும் கம்மியாக்கிக்கிட்டு கீழே வந்துகிட்டு இருக்கவும் வெள்ளை ட்ரெஸ்காரன் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அந்த போயமை எழுதி கொடுத்தப்ப அவங்க டக்குன்னு என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டாங்க. ரெண்டாவது தடவை அந்த போயமை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப முன் தாவோ இன்டென்ட் சக்தியும் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் அந்த இடத்துல சீனா பறந்து வந்துகிட்டு இருந்து கீழே இறங்கிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கவும் இவங்க உண்மையிலே அக்ஷியூசாவோடைய ஒய்ஃப்னு சொல்றதுக்கு ரொம்ப ஒத்தானவங்க தான். இவங்கள மாதிரி ஒரு அற்புதமான ஜோடியை எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க. லியன் சிட்டியை காப்பாத்தின ஹீரோயினை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு உஷா அந்த போயமை நீங்க தான் எழுதுனீங்கன்றத ஏன் என்கிட்ட முன்னாடியே நீங்க சொல்லவே இல்லைன்னு ஹீரோயினை கேட்கவும், ஏன்னா அந்த நேரத்துல நான் இருந்த நிலைமைக்கு அந்த போயமை நான் தான் எழுதுனன்றத வாங்கிட்ட சொன்னா யாரும் என்ன நம்ப மாட்டாங்க. அதனாலதான் நான் வாங்கிட்ட சொல்லவே இல்லைன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு உஷா இதுக்கு முன்னாடி நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கவும் விங் 3 அவனை கூப்பிடுற சவுண்டு கேட்டு 2 பேரும் மேல பாத்துக்கிட்டு இருக்க. அவனுங்க 3 பேரும் ஹீரோயின் சைடு பறந்து போய்கிட்டு இருக்க. இந்த ஜேஎஸ் அகாடமியை சேர்ந்த ஆளுங்க எதுக்காக இங்க வராங்க, நான் இங்க இருந்து ஓடி போயிடுறேன்னு சொல்லிட்டு வெள்ளை ட்ரெஸ்காரன் அங்க இருந்து ஓடவும், என்னது ஜேஎஸ் அகாடமியா? 3 பேரும் அந்த இடத்துல வந்து நிக்கவும் 2 பேரும் நின்னுகிட்டு அவங்களே பாத்துக்கிட்டு இருக்க. மிஸ்டர் ஜூஜு உங்களுடைய திறமைய பார்த்துட்டு ரொம்ப வியப்படைஞ்சிட்டாரு. அதனால உங்களை அவருடைய ஸ்டூடெண்டா அவர் ஏத்துக்கிட்டாரு. உங்களை கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு. அதனால எங்க கூட வாங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும் ஆனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பார்க்க, அவனை ஒன்னும் பார்க்காத, உங்களுடைய மேரேஜை நான் இந்த இடத்துல முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. என்ன ஒரு நிமிஷம் இரு, என்னுடைய காதில ஏதோ தப்பா கேட்ட மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் என்னுடைய ஒய்ஃபை என்கிட்ட இருந்து கூட்டிக்கிட்டு போலான்னு நினைக்கிறீங்களா? நான் அதுக்கு விட மாட்டேன்டான்னு ஹீரோ சொல்லவும், உன்னை பத்தி உனக்கு தான் நல்லாவே தெரியுமே, நீ தான் லியான் சிட்டில ரொம்ப ஃபேமஸான குப்பையாச்சேடான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு வந்து அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டு உன்னுடைய சிஸ்டர் யாருன்றது எனக்கு தெரியுண்டான்னு சொல்லிட்டு இருக்க. அவனுடைய ஆள் ஒருத்த வந்துட்டு என்னடா ஆச்சு சீக்கிரம் எழுந்துறான்னு சொல்லிட்டு இருக்க. கடவுளே, அக்ஷியூசா ஜேஎஸ் அகாடமியை சேர்ந்த ஆளுங்களே அடிச்சிட்டாரே, என்னுடைய மனைவியை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிக்கிட்டு போலான்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய ஜேஎஸ் அகாடமில என்னடா அகாடமின்னு ஹீரோ திட்டிட்டு இருக்க. உன்ன மாதிரி காட்டுத்தனமா இருக்கிற பூசணிக்காக எல்லாம் ஜேஎஸ் அகாடமியை பத்தி எப்படிதான் தெரியும்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதை கேட்டு பயங்கரமா கோவமாவ, உஷா நீங்க அவங்கள நினைச்செல்லாம் கோவப்படாதீங்க, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லவும், குப்பை யக்ஷி உஷா நான் உன்னை விட மாட்டேன்டா, உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா ஜேஎஸ் அகாடமியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டே அடிச்சிருப்பேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு ஹீரோ கோவமா திரும்பி பார்க்கவும் டக்குன்னு மேலே எகிரிக்கிட்டு சாவுடான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வரவும் திடீர்னு அந்த இடத்துல என்னவோ ஒரு சோடு வந்து அடிக்கவும் அந்த பவர் பட்ட எஃபெக்ட்ல அவன் பின்னாடி போயிடுறான். யாரு அதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்க. என்னுடைய மாப்பிள்ளையை எதிர்க்கிற அளவுக்கு யாருக்குடா இந்த இடத்துல தைரியம் இருக்குன்னு ஹீரோடைய மாமா சொல்ல, மாமா நீங்களான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க
இருக்கமும், அங்கிள் என்னுடைய பேரு லியோ 2, நான் ஜிசி அகாடமில இருந்து வரேன். மாஸ்டர் ஜூஜு தான் உங்களுடைய பொண்ணை எங்களுடைய அகாடமில சேர்றதுக்காக கூட்டிக்கிட்டு வர சொல்லி ஆர்டர் போட்டிருக்காருன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஜெசி அகாடமில சேர்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா என்னுடைய பொண்ணை அவருடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிக்கிட்டு போறதுக்கு என்னடா காரணம் இருக்குன்னு ஹீரோவுடைய மாமா சொல்ல, நம்மளுடைய உலகம் ரொம்ப பெருசு. இதுல அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அதெல்லாம் அதிக சக்தி இருக்கிறவங்க, கம்மி சக்தி இருக்கிறவங்கன்ற டிஃபரெண்ட் எல்லாம் இருக்கு. அதனால கிங்மோவை எங்களுடைய அகாடமிக்கு நாங்க கூட்டிக்கிட்டு போறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பா இப்ப இருக்கிறத விட ரொம்ப சக்தி வாய்ந்தவளா ஆயிடுவா. அது மட்டும் இல்லாம யக்ஷூசா மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கும் கிங்மோக்கும் கண்டிப்பா செட்டே ஆகாது. இந்த விஷயம் உங்களுக்கே தெரியும் நான் நம்புறேன். அதனால நீங்க அவங்கள பிரிச்சு வைக்கிறது தானே நல்லதுன்னு அவன் சொல்லவும், முதல்ல ஜேஸ் அகாடமினா யாருடா? மத்தவங்களுடைய மேரேஜ் விஷயத்துல தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க. சக்தி வாய்ந்த அகாடமியோட ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றன்னு சொல்லிக்கிட்டு நீ இப்ப என்னடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்லவும், என்னாலயும் சத்தம் போட்டு சொல்ல முடியும்டான்னு சொல்லிட்டு, நாங்க எல்லாரும் மத்தவங்களை விட உயர்ந்தவங்க தாண்டான்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்க, நீ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றன்ற பேருல இந்த இடத்துல ஓவரா பேசிக்கிட்டு இருக்கடா. நான் ஒண்ணு என்னுடைய காலில பூச்சியை நசுக்கிற மாதிரி நசிக்கிட வேண்டாம். நீ இப்ப சொல்றதுக்கு என்னடா அர்த்தம்? ஏண்டா டே, நீ என்னடா அகாடமில எதுக்கும் உதவாத புக்கிங் விளையாடா படிச்சுக்கிட்டு இருந்த? வாடா நம்ம சண்டை போட்டு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து யாரு கிளம்புறாங்கன்றது தெரியும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, உசானி ஹீரோயின் சொல்லவும் அவனுங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு, நீ இன்னேட்ட ரிலிம கூட அடைய முடியாத இருக்கிற ஒரு குப்படா, நீ என்னடானா எங்களை சேலஞ்ச் பண்றியா? உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஜேஎஸ் அகாடமியா சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுங்களே நீ உண்மையிலே சேலஞ்ச் பண்ண விரும்புறியாடான்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஹீரோடைய மச்சானும் நைஸா அந்த இடத்துல நின்னுகிட்டு சைலண்டா இருன்னு சொல்லிட்டு அங்க பாத்துக்கிட்டு இருக்க, ஹீரோ பயங்கரமா கடுப்பாவ ஆரம்பிச்சுட்டு அவனுடைய பவர் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்து, இப்ப யாரு சக்தி வாய்ந்தவங்கன்றது தெரியும், யாரு குப்பன்றது தெரியும்டான்னு சொல்லிட்டு அந்த பவுல்ல இருந்து பவர் எல்லாத்தையும் அவனுக்குள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க, அவனுக்கு 2 பேரும் ஒண்ணு புரியாம பாத்துக்கிட்டு இருக்க, அந்த பவுல்ல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார போய்கிட்டு இருக்கமும், ஹீரோ வழிய தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருந்துட்டு வாடான்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் எல்லாம் சுத்தி அனுப்ப, என்ன அதுக்குள்ளார இவன் இன்னேட்டர் ரிலிம அடைஞ்சிட்டான்னு லெஃப்ட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமாடா? சாதாரண மனுஷங்களால கூட இன்னேட்டர் ரிலிம அடைய முடியும். அதே மாதிரி இவனும் ஒரு சாதாரண மனுஷன் தான். அதை நினைச்சு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஜிங்மிங் அவன் நம்மளே சேலஞ்ச் பண்ணிட்டான், போயிட்டு அவனை அடிச்சு சொருவுடா, ஆனா அவனை சாவடிக்காதரான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, சீனியர் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, என்னுடைய சக்தி இன்னேட்டர் ரிலிமோடைய லெவல் 3 அடைஞ்சிருச்சு. அதனால சாதாரண இன்னேட்டர் ரிலிம்ல இருக்கிறவனை எதுக்குறதுல எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. இந்த சண்டையை நான் ஈஸியா இந்த இடத்துல முடிச்சிடறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யக்ஷு உசாவியானா அவங்க கூட சண்டை போடாதீங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், நில்லு கிங்மோ, நீ உஷாவோடைய விருப்பத்தை மதிக்கணும்னு ஹீரோவுடைய மாமா சொல்லவும், டே யக்ஷு உஷா, இதுக்கு முன்னாடி பார்க்காத நேரத்துல அடிச்ச மாதிரி இப்ப அடிக்காத, உனக்கு திறமை இருந்தா டைரக்டா என் கூட சண்டை போடுறான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் மேல போயிட்டு அவனை சுத்தி என்னவோ பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அவனுடைய பிரஷுக்குள்ளார எல்லாம் பவரை சேர்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு அந்த பிரஷ் ஹீரோ சைடு அனுப்பவும், நீ என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு அவன் சோட மேல தூக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க, அவனுடைய ஸ்பிரிச்சுவல் சோட வர வச்சு ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு அடிக்கவும் பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்து அந்த சோடல இருந்து வந்த பவர் அவனுடைய பிரஷ் அழிச்சிட்டு டக்குன்னு அவன்கிட்ட போகவும் ஜஸ்ட் மிஸ்ட்ல அவன் எப்படியோ தப்பிக்க அந்த பவர் பட்டதுல அந்த கல்ல 2 துண்டாயிடுது. ஜிங்மிங் அவன் லெவல் 3 ஃபைட்டிங் ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். அதனால நீ கேர்லெஸ்ஸா இருக்காதரான்னு பின்னாடி இருக்கிறவன் சொல்லவும், எனக்கு முன்னாடி எவனா ஓவரா பேசினா எனக்கு பிடிக்காதரான்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க வர அவன் டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை தடுக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க, திருப்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை பின்னாடி தள்ளவும் ஹீரோ திருப்பி அவனை சுத்தி பவருங்களை வர வச்சுக்கிட்டு இருந்து அது எல்லாத்தையும் சோடா மாத்தி திருப்பி ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷோடைய பவர் அனுப்பவும் அவன் டக்குன்னு ஷீல்டு மாதிரி பவரை வர வச்சு ஹீரோவுடைய பவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்க, ஹீரோ டக்குன்னு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பாடிங்க எல்லாத்தையும் வெளியில வர வச்சு அதுல இருந்து பவரை எல்லாத்தையும் அனுப்பவும் அந்த பவர் எல்லாம் அவனுடைய ஷீல்ட உடைச்சுக்கிட்டு அவன் மேல பட்டு அவனும் பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறான். யக்ஷு உஷா உண்மையிலே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். அதனால அவனுடைய ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ் லெவல் 4ல இருக்குன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லவும், என்ன உண்மையிலே எங்க அக்காவுடைய ஹஸ்பண்ட் ஜேஎஸ் அகாடமியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டை தோக்கடிச்சிட்டாரா? ஹீரோ அந்த இடத்துல நின்னுட்டு இவனதான் ஜேஎஸ் அகாடமில இருக்கிற பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன அடிப்ப அழிக்க போற அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எதுக்காகடா நீ கீழே படுத்துக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க? யக்ஷு உஷா, நீ என்ன பண்றன்றது உனக்கு தெரியுதாடா? எனக்கு நல்லாவே தெரியுதுடா. மத்தவங்களுக்கு தொல்லைய கொடுக்கறவனுக்கு மண்ணுல படுக்க வச்சு அதோடைய
வாசனையை நான் காட்டிக்கிட்டு இருக்கேன்டான்னு ஹீரோ சொல்ல, இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட மீட் பண்ணுறேன். See you guys.